ஆண்டின் பொதுக்காலம் 25வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 9:7-9 வரை. நற்செய்தி சிந்தனை. எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு தேடுதல் வேட்கை இருக்கிறது. தேடுதலின் வடிவங்கள் வேண்டுமென்றால் மனிதனுக்கு மனிதன் மாறுபடலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேடுதல் வேட்கை நீக்கமற நிறைந்திருக்கிறது. எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கும் இந்த தேடுதல் வேட்கை இயல்பானதும் இயற்கையானதும் கூட. சிலருடைய தேடுதலின் வடிவம் உட்புறத்தை நோக்கி இருக்கிறது. பலருடைய தேடுதலின் வடிவம் வெளிப்புறத்தை நோக்கி இருக்கிறது. கலிலேயாவை ஆண்ட குறுநில மன்னன் ஏரோது ஆன்டிபாஸுக்கும் ஒரு தேடல் இருந்தது. அவன் தேடியது அதிகாரம், அவன் தேடியது பதவி, அவன் தேடியது செல்வாக்கு, செல்வம், அழியாத புகழ். அவன் தேடியது பாலுணர்வு நாட்டம். இப்படிப்பட்ட தேடலில் இருப்பவர்களிடம் பயம் இயல்பாகவே அவர்களை பற்றி கொண்டு விடுகிறது. இயேசு ஒருவர் மட்டுமே இறையாட்சியை பற்றி போதித்த நேரத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவத் தொடங்கியது. இயேசு அவருடைய புதுமைகளாலும் போதனைகளாலும் கலிலேயாவில் ஏற்கனவே பிரபலமாகி இருந்தார். அவருடைய புகழ் உச்சிக்கு செல்ல இன்னும் காரணமாக இருந்தது 12 திருத்தூதர்களின் நற்செய்தி களப்பணியே. திருத்தூதர்கள் துரிதமாக பிரமாணிக்கத்தோடு செய்த நற்செய்தி களப்பணியின் எதிரொலிதான் இயேசுவின் பெயர் இன்னும் வேகமாக மக்கள் மத்தியில் பரவியது. மார்க்கு 6:14. எனவே கலிலேய குறுநில மன்னனுக்கு இயேசுவை பற்றிய செய்திகள், தரவுகள் வந்த வண்ணமாகவே இருந்தன. அவன் மனதிலே பயம் உண்டானது. பயம் கலக்கமாக மாறியது. தனது அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக இயேசு வந்துவிடுவாரோ என்ற அச்சம் அவனை கவ்விக்கொண்டது. தன் அதிகாரத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் தன் வாழ்நாளில் சதி செய்தார்கள் என்று சந்தேகப்பட்டானோ அவர்களையெல்லாம் கொடூரமாக கொன்றவன்தான் இந்த ஏரோது ஆன்டிபாஸ். பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டுமென்றிருக்கிறான் என்று கூறினர். லூக்கா 13:31. இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் ஒரு தேடுதல் இருந்தது. அந்த தேடல் உட்புற தேடல். எனவே உட்புற தேடலில் உணர்ந்து செயல்படுபவர்களிடம் பயம் கூட பயந்து ஓடிவிடும். இதையே லூக்கா 13:12 பதிவு செய்கிறார். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்றது. பயமறியாது கூறுகின்ற இந்த திராணி உட்புற தேடலில் ஈடுபடுகின்ற அவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒன்று. எனவே வெளிப்புற தேடல் எந்த வடிவில் நம் மனதில் இருந்தாலும் ஒருபோதும் நிறைவை தராது, நிம்மதியை தராது, நிலையானதை நோக்கி நம்மை நகர்த்தாது. இன்னும் 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 வேண்டும் என்றுதான் நம் மனதுக்கு அது சொல்லித்தரும். நம்மை பல பாவங்கள் செய்ய தூண்டும். இதைத்தான் ஏரோது ஆன்டிபாஸின் இறுதி வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. வாழ்வின் கடைசியில் ஏரோதியாவை பிரிந்தான், பரிதாப நிலைக்கு ஆளானான். பதவியையும் அதிகாரத்தையும் இழந்தான். பதவியிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் தூக்கி எறியப்பட்டான். தூசி போல மாறினான். அவமானப்படுத்தப்பட்டான். நாடு கடத்தப்பட்டான். வெளிப்புற தேடலின் முடிவை பார்த்தாவது நாம் திருந்த வேண்டும். இன்னொன்றையும் லூக்கா பதிவிடுகிறார். லூக்கா 9:9 சொல்லுகிறது, இயேசுவை காண
ஏரோது வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் என்று. அந்த விருப்பத்தையும் கடவுள் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். லூக்கா 23:8. இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவரை கண்டு மனமாற்றம் அடைவதற்கு பதிலாக படைவீரரோடு சேர்ந்து இயேசுவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி ஏளனம் செய்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு. உடைக்கப்படும் அனுபவம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்புமுனை உண்டு. ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஒரு யூ டர்ன் உண்டு. வெளிப்புற தேடல் இதோடு போதும் என்று ஒரு உடைபடும் அனுபவம், ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், ஒரு திருப்புமுனை நமக்கு வரும். அப்போதாவது உட்புறத்தை நோக்கி நமது கவனத்தையும் ஆற்றலையும் செலுத்த கடவுளின் அருளை நாடுவோம். ஆமீன்.